இயற்கை சீற்றம்னு சொல்ல முடியாது. இயற்கையினுடைய கொடை தான் மழை. ஆனா, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு மழையவே வந்து ஒரு பெரிய பயமா பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நீரின்றி அமையாது உலகு. அப்போ இந்த நீர் வளத்த குடுக்கறது வந்து வர்ண பகவான்றாங்க. அத வந்து மழைய வந்து எப்படி எப்படியோ வர்ணிக்கிறோம், பூஜிக்கிறோம், எல்லாம் செய்றோம். ஆனா, இன்னைக்கு வந்து அந்த மழைய வந்து வில்லனா சித்தரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அத கட்டமைச்சுட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு 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 ஒருத்தர் 2 பேர் தான் இன்னைக்கு வந்து மழை வந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறது. யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கூலுக்கு போற பசங்க. மழை கீது அதிகமா வரும்னா லீவ் கிடைக்கும்டா. அதே மாரி டீச்சர் பெருமக்கள். மழை கீது நல்லா வந்தா ஸ்கூல் லீவ் விட்டுரும். ஒரு லீவா இருக்கணும். இவங்க 2 பேர்த்த தவிர, நாட்ல வேற எல்லாருமே இன்னைக்கு வந்து மழை வராம இருந்தா பரவாயில்லையேங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு துர்பாகிய நிலைமையில நம்மளை கொண்டாந்து நிக்க வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு அந்த மழையினால வரக்கூடிய மழையினால இல்ல. அந்த மழையினுடைய வரத்த சரியாக கையாள தெரியாத ஒரு நிர்வாக திறமையின்மைய இன்னைக்கு கொண்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து நமக்கு சரியா அந்த கிடைக்கக்கூடிய நீரை பயன்படுத்த முடியாம, அந்த நீர் கதாநாயகனாகிய நீர இல்ல இன்னைக்கு உலக மகா வில்லனா சித்தரிக்கிற அளவுக்கு மக்கள் பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க.